அவனை கூட விட்டுருவேண்டா, ஆனா ஒன்ன மட்டும் விடவே மாட்டேன். சவுதி அரேபியாவை சவக்கிடங்காக மாற்றுவோம். எதிரிக்கு உதவியதாக வெறி கொண்டு தாக்கும் ஈரான். சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளமான பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தை ஈரான் தாக்கி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் சுமார் 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் நடத்தப்பட்ட தாக்குதலை விட இந்த தாக்குதல் கொஞ்சம் அதிரடியாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாது போர் தொடங்கியதில் இருந்து இந்த விமானப்படை தளத்தின் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக CBS நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 2 மிக கடுமையாகவும் 8 பேர் தீவிர காயங்களுடனும் இருப்பதாக அமெரிக்க படை தெரிவித்தது. அமெரிக்கா ஈரான் மோதலில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் பணிக்கு திரும்பிவிட்டனர். 13 பேர் உயிர் நீத்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரானுக்கு எதிரான போரில் தரைப்படைகள் இல்லாமல் அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய முடியும் என வாய் கூசாமல் பொய்க் கதைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளார். ஆனால் மோதலுக்கு மத்தியில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் மேற்கு ஆசியாவிற்கு கூடுதல் படைகளை அனுப்ப அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக பூச்சாண்டி காட்டி வருகின்றது. ஆனால் எந்த சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஈரான் தொடர்ந்து வலிமையாக போர் புரிந்து வருவதே நிதர்சனமான உண்மை.